Hi friends, நம்ம இன்னைக்கு டேஸ்டியான காலிஃப்ளவர் சில்லி எப்படி செய்யறதுங்கறத பார்க்கலாம். இது வந்து நம்ம மசாலால உதிராம நல்ல மொறுமொறுப்பா வர மாதிரி எப்படி செய்யறதுங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த டேஸ்டியான ரெசிபி எப்படி செய்யறதுங்கறத பார்த்தறலாம். நான் ஒரு பெரிய சைஸ் காலிஃப்ளவர் எடுத்து க்ளீன் பண்ணி இந்த மாதிரி இந்த சைஸ்ல கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ வந்து கொஞ்சமாக சுடுதண்ணி எடுத்துக்கோங்க. சுடுதண்ணியில் கல்லுப்பும் மஞ்சத்தூளும் கொஞ்சமாக சேர்த்து நம்ம எடுத்து வச்சிருக்க காலிஃப்ளவர் வந்து இதில் சேர்த்திடலாம். கொஞ்சமாக கலந்துக்கலாம். ரொம்ப கொதிக்கிற தண்ணின்னு இல்லை, கொஞ்சம் நல்லா சூடான தண்ணி இருந்தால் போதும். இப்போ வந்து நம்ம காலிஃப்ளவர் சேர்த்திக்கலாம். இது வந்து ஒரு 5 நிமிஷம் இதில் இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம எப்படி செய்யறதுங்கிறத பார்த்துடலாம். பாருங்க, போட்டு 5 நிமிஷம் ஆச்சு. இப்போ நம்ம வந்து தண்ணி இல்லாமல் இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்தாச்சு. இப்போ இதில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் எடுத்துருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு 65 மசாலா, உப்பு தேவையான அளவு சேர்த்திக்கலாம். இதிலே வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன். 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 2 ஸ்பூன் மைதா மாவு, கொஞ்சமா எலுமிச்சம்பழத்தோட சாறு பிழிஞ்சுக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். தண்ணி உங்களுக்கு அதிகமாக இந்த காலிஃப்ளவர் இருந்ததுன்னா தண்ணி தெளிக்க தேவையில்லை. அப்படி தண்ணி உங்களுக்கு பத்தலாட்டி லைட்டாக தெளித்து பிசைஞ்சுக்கோங்க. பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. நீங்கள் தண்ணி பத்தலாட்டி லைட்டாக தெளிச்சுக்கோங்க. எனக்கு அதிலிருந்து தண்ணியே போதுமானதாக இருந்தது. அதே மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் காய வச்சு எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம காலிஃப்ளவரை போட்டுக்கலாம். ஒவ்வொன்றா எடுத்து போடுங்க. கொஞ்சம் செவக்கட்டும். பாருங்க, செவந்து வந்துருச்சு. நம்ம எடுத்துடலாம். இந்த கோட்டிங் எல்லாம் எதுவுமே பிரிஞ்சு வராம இது பர்ஃபெக்டா வந்திருக்கு பாருங்க. இப்போ நம்ம அடுத்த பேட்சை போட்டுக்கலாம். பாருங்க, இதுவுமே செவந்துருச்சு. இதில் நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னா, போட்டோன்னே நம்ம கலந்து விட்டுறக்கூடாது. லைட்டாக செவந்து வந்தோன்னு கலந்து விடணும். அப்படி கலந்து விட்டோம்னா அதில் இருக்க மசாலா பிரிஞ்சு வரக்கு சான்சஸ் இருக்குது. நம்ம இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். நம்ம டேஸ்டியான காலிஃப்ளவர் சில்லி சூப்பராக தயாராகிடுச்சு. நான் சொன்ன அளவுகளோடய செய்யுங்க, நல்லா பர்ஃபெக்டாக வரும். நீங்களும் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறந்துடாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.